அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு சூரியன் புதன் இந்த இணைவு ஒரு அற்புத யோகம். அதாவது புதன் ஆதித்ய யோகம். இந்த யோகத்தினால் கும்பராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பெரும் மாற்றங்களை, யோக அமைப்புகளை இந்த நவ கிரகங்கள் நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பராசி அன்பர்கள் அப்படின்னா கும்பம் சொல்லணுமா, கம்பீரமானவர்கள், எதிலையும் வல்லவர்கள், மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள். அப்படி இந்த கும்பராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைப்பீங்க, குடும்பத்து மேலே அக்கறை வச்சுருப்பீங்க. அதே சமயத்தில் சமூக பற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். தேசப்பற்றும் சொல்லும் இல்லைங்களா. ஏதோ ஒரு வழியில் போயிட்டு இருந்தால் கூட அங்கே ஒரு சிறு பிரச்சனையினால் கூட ஐயோ இந்த மாதிரி நடக்குது, அது என்னன்னு பார்ப்போம், ஏதுன்னு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்லதை சொல்லுவோம், உதவி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள். இப்படி பல நன்மையான எண்ணங்களை கொண்டு இருந்தாலும் சமீப காலமாக நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய இந்த 5 வருஷம் காலகட்டத்தில் எல்லா விதத்திலையும் நேர்மையாக இருந்தும் கஷ்டங்களை அனுபவிச்சவங்க கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரர் தான். அது வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நம்ம வரவு செலவு வச்சுட்ட இடத்துலையும் சரி. இன்றைக்கி நம்பிக்கையை எந்த இடத்துல நம்ம நம்பிக்கை வச்சுருந்தோமோ, ஒன்று அவங்க நம்மளை ஏமாற்றிருப்பாங்க, இல்லையா நம்ம நல்லா இருந்து அந்த இடத்துல நல்ல பேர் வாங்க முடியல. அடுத்தவங்க செஞ்ச ஒரு தவறுக்கு நம்மளை குற்றமாக குறையாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான். ஏன்னா உங்களுடைய வழியே என்னவாக இருக்கும்னா, சங்கடமே என்னவாக இருக்கும்னா, தப்பு செஞ்சுருந்து கெட்ட பேர் வாங்கினா தப்பு இல்லை, தப்பே பண்ணாதவங்க நாம் ஏன் தப்பு இதாகணும், இதுதான் உங்களுடைய வேதனை. ஆனாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், கும்பராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சில சங்கடங்களில் இருந்து தீரக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த சூரியன் பெயர்ச்சி. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல, 7ஆம் இடங்கிறது என்னங்க, கலஸ்திரஸ்தானம். கலஸ்திரஸ்தானம் மட்டும் கிடையாது, ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட இடமும் இதுதான், ஒரு நண்பர்களை இணைக்கக்கூடிய இடமும் இதுதான், அதே நேரத்தில் ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடிய இடமும் அந்த 7ஆம் இடம்தான். அப்போது அந்த இடத்துல 7ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல சிம்மாசனத்தில் அமர போகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி. 30ஆம் தேதி பார்த்துட்டோம்னா புதன், உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி புதன். பஞ்சமஸ்தானம்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பஞ்சமஸ்தானங்கிறது பூர்வ புண்ணியம் மட்டும் கிடையாதுங்க, குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சொல்கிறோம் இல்லைங்களா. நம்மளுடைய வாரிசுகள் உருவாகிறது அந்த பஞ்சமாதிபதி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடம். அவங்க நல்லவங்களாக இருக்கிறதும், அவங்க சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறதும், அவங்க நல்ல படிப்பு படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கும் அந்த நம்மளுடைய 5ஆம் இடம் நல்லா இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். அது பலவீனமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக சிலர் கஷ்டப்படுவோம். சில பேர் ரொம்ப நம்ம குழந்தைகள் படிக்க வச்சுருப்போம், நம்மளுடைய எண்ணத்தில் இப்படி தான் நம்ம பையன் இருக்கணும், இப்படி தான் நம்ம பொண்ணை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கடுமையாக நம்மளுடைய முயற்சி பூரா அவங்க மேலே தான் இருந்திருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா நாம் நினச்ச மாதிரி அவங்களுக்கு உருவாக்குறதுல ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் அந்த 5ஆம் இடம். சிலர் பார்த்தோம்னா இப்படியே இருப்பாங்க, பார்த்தோம்னா பசங்க பார்த்தா பெரிய அளவில் ஸ்டார் ஆகிடுவாங்க. அதுக்கு 5ஆம் இடம் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும்னால அந்த 5ஆம் இடம் தான்.
சரிங்களா? அப்போது அந்த புதன் 7ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள் நடக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுங்க. எத்தனை முறை தடங்களாக இருந்தாலும் சரி, இந்த முறை கரெக்டாக ஓகே ஆயிரும். அப்புறம் குடும்பத்தில் ஏதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்துறது உங்களால் முடியும். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரங்களாக இருந்தாலும் சரி, உறவு முறையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக செய்து வைப்பீங்க. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த 7ஆம் இடங்கிறது கனெக்டிங் ஆகிறதுனால ஜன சப்போர்ட்டு, மக்கள் சப்போர்ட்டு. அரசியல் இருந்தீங்கன்னா சிம்மாசனத்தில் உட்காந்துருவீங்க, பதவி கிடைச்சிடும். அரசாங்கத்தில் இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தும் கிடைக்கல, நடக்கலை. ஆனால் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு புகழ் தேடி வரும், பதவியும் சிறப்பாக அமையும். அதே சமயத்தில் குடும்ப வாழ்க்கையில் திருமணம் ஆனவங்களுக்கு சொல்கிறேங்க, சரிங்களா? குடும்ப வாழ்க்கையில் பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளே நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும், ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார். ஒரு மனைவியாக இருந்தால் கணவரை பற்றி சொல்கிறேன், கணவனாக இருந்தால் மனைவி பற்றி சொல்கிறேன். நம்ம கணவராக இருந்தோம்னா நம்ம நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று தவறாக நினச்சிக்கிறாங்க. அடுத்தவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதையே நம்பிக்கிறாங்க, நம்மளை முழுசாக நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இல்லாமல் சில பிரச்சனைகள்லாம் உண்டாயிருக்கும் பார்த்தீங்களா? அது இல்லாமல் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது புரிதல் மட்டும் உண்டாக வர்றது இல்லாமல் பரஸ்பரமான அன்பு வெளிப்படுத்துவீங்க. குடும்பம் செலிசெலிப்பாக உருவாகும். திருமணம், அதாவது வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு அல்லது கல்வி, வேலைவாய்ப்பு, இல்லை திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இப்படி அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கூட தொந்தரவுகள் வந்திருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்டது, பேக் பெயின், கைவலி, கால்வலி, அதாவது எலும்பு தேய்மானம் சொல்லக்கூடிய இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக வந்திருக்கோம். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்தோம், மருத்துவ செலவுகள் பார்த்தோம், சரியாகலை. ஆனால் நமக்கு சரியானா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் கரண்ட் பில் கட்டுறோம், ஆனால் பார்த்தோம் மாதம் வைத்திய செலவுக்கே நமக்கு சரியாக இருக்குது. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் பணம் செலவு பண்ணுறது இல்லாமல் அலைச்சலாக இருக்குது. அப்படியே பண்ணினாலும் சரியாக மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் பாருங்கள். ஒரு வைத்தியம் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு கோயிலில் போய் நல்லா மனசார சாமி கும்பிட்டுட்டு வந்தாலும் சரி, எல்லாமே சரியாயிடும். மனக்கவலைகள் நிச்சயமாக நீங்கிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா தவறாமல் ஒன்று மட்டும் பண்ணுங்கள், ஆதாயமான விஷயங்கள் செய்யுங்க. இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, லோன் போட்டு கூட வீடு கட்டுங்க. கண்டிப்பாக 1 மடங்குக்கு 4 மடங்கு லாபத்தை அடைவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க நிச்சயமாக லாபத்தை நீங்கள் அடைவீங்க. இந்த காலகட்டத்தில் அடைஞ்சே தீர்வீங்க. இது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் நிச்சயமாக அடைஞ்சிருவீங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் பழைய வேலைப்பாடுகள், ஒரு அரசாங்க சிக்கல்கள், ஒரு கோர்ட்டு வழக்குகள், ஒரு சம்மந்தப்பட்ட சில குடுக்கல் வாங்கல்னால பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது, பஞ்சாயத்து ரீதியில் நடந்துகிட்டு இருந்தது, பூர்வீக சொத்து இழுப்பறியாகவே இருக்குது, நமக்கு வர வேண்டியது வராமல் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனம் இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் அதிகமாக எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி சட்டத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக பெரிய வழக்குகள் ரீதியில் ஆதாயம் அடைவீங்க. சில பேரும் புகழும் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாகும், சரிங்களா? அதே நேரத்தில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்குறதுல கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களை முகம் தெரியாத நபர்களை நம்புறது, அப்புறம் நான் ஆச்சிட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறது, வண்டி வாகனங்களை மாற்றுறது, வண்டி வாகனங்களை இப்போ இந்த நேரத்தில் வாங்கிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம், சரிங்களா? இதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இந்த மாதிரி இன்னொன்று சொல்ல போனோம்னா, உங்களுடைய வாரிசுகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க சக்ஸஸ் ஆக்கும். கல்வி ரீதியும் சரி, குடும்ப ரீதியிலையும் அவங்கள ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. குலதெய்வத்துக்கு தவறாமல் போயிட்டு வாங்க.
சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அதாவது திரு அண்ணாமலையார் வழிபாடு, அதாவது அக்னீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு இந்த நேரத்தில் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயில் கூட போயிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு பெரும் மாற்றம், நன்மைகள் நடக்கும். சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா தசாபுத்தி என்ன இருக்கிறது ஜனன ஜாதகத்தை தான் தெரியுங்க. உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டுக்கலாம். ஜாதக பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.